அன்பானவர்களே, காலை தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு தியானிப்பதற்காக எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நம்மை நினைக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மை ஒரு இமைப்பொழுது கூட மறப்பதே கிடையாது. ஆனால் மனிதர்கள் மறந்து போகிறார்கள், நினைக்க மறக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், அன்புள்ள தேவனுடைய கரத்தில் இருக்கிற நாம் அவரை நேசிக்காமல் அவருடையதே நேசிக்கிறதுனால்தான் அது கிடைக்காத பொழுது மறந்து போகிறோம். இப்பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து பேசுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவர் நினைக்கிறத அவரே அறிவேன்னு சொல்கிறாரு. நாம் நினைக்கிறதையும் அவர் அறிவேன்னு சொல்கிறாரு. என்னன்னா, அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அவைகள் எப்படிப்பட்டவைகளுக்கல்ல? தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். கர்த்தர் நம்முடைய குறைகளை பார்க்காமல் அந்த குறைகளின் மத்தியிலே ஒரு நிறைவை தர விரும்புகிறார். நம்முடைய வீழ்ச்சியை பார்க்காமல் அதிலிருந்து எப்படி நம்மளை மீட்சி அடைய செய்ய வேண்டும் என்பதை பார்க்கிறார். இஸ்ரேல் ஜனங்களை நீங்கள் உற்று கவனித்தீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் அவர்களை வனாந்திரத்திலே நடத்தினார். ஏன் நடத்தினார் என்று சொன்னால், அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நினைவுகளை வெளியே கொண்டு வருவதற்காக தான். இல்லாத பொழுது என்ன பேசுகிறாங்க, குறைவு வரும்பொழுது என்ன பேசுகிறாங்க, கஷ்டம் வரும்போது என்ன பேசுகிறாங்க, தண்ணி கிடைக்கலனா என்ன பேசுகிறாங்க, சாப்பாடு கிடைக்கலனா என்ன பேசுகிறாங்க, தங்களுக்கு வெயில் அடித்தா என்ன பேசுகிறாங்க, தங்களுக்கு வரக்கூடியதான பாதிப்புகள் அவைகள் மத்தியில் அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க தான் வனாந்தரத்தில் நடத்தினாரே தவிர கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக வனாந்தரத்தில் அவர் நடத்தவே இல்லை. ஆனால் அவர் சோதிக்கும் பொழுதெல்லாம் இவங்க விழுந்து தான் போனாங்களே தவிர, பரவாயில்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த பாடுகளை ஆண்டவர் கொடுத்ததுக்காக நன்றி அப்படிலாம் சொல்லலை அவங்க. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் நிறைய பேர் இப்படி சொல்கிறாங்க, நன்றி. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் பாருங்க, பல விதமான விஷ ஜந்துக்கள், தேள்கள், இப்படிப்பட்டதின் வழியாக நடத்தி மனசுக்குள் இருக்கிறத வெளியே கொண்டு வந்து அதை அழிப்பதற்காக அவர் திட்டமிட்டு அதை எப்படி செய்தார். அதான் சொல்வார், பின்னாட்களில் உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி, பின்னாட்களில் உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி உன்னை சோதிக்கிறேன் நான் அப்படின்றார். அப்போ நமக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கு இருக்குன்னா நம்மளை சோதிக்கிறார்னு அர்த்தம். பாடு இருக்கா, நம்மளை சோதிக்கிறார். நாம் சோதிக்கப்படும் பொழுது நம்மளை நம்பி அவர் சோதனைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த தங்கம் பொண்ணு செய்கிறது தானே, கடைக்கு போய் பாருங்கள், அங்கே நீங்கள் ஒரு பித்தாளை பாத்திரத்தை, அலுமினிய பாத்திரத்தையும் கொண்டு போய் கொடுத்தா அவங்க அதை உருக்க மாட்டாங்க. அவங்க எதை மட்டும்தான் உருக்குவாங்க? தங்கத்தை மட்டும்தான் உருக்குவாங்க. நீங்கள் எந்த அலுமினிய பாத்திரமாச்சும் உருக்குறாங்களா? எங்கேயோ பித்தளை பாத்திரத்தை உருக்குறாங்களா? இரும்பு பாத்திரத்தை உருக்கி அது எப்படி இருக்குன்னு சோதிக்கிறாங்களே? இல்லை. எதுக்கு மட்டும்தான் சோதனை? தங்கத்துக்கு மட்டும்தான் சோதனை. அது ஏன் சோதனைன்னா, தங்கமாக தான் இருக்குது, இன்னும் சுத்தமாக மாறணுன்றதுக்காக சோதனை. அதே போல தான் கர்த்தர் நம்மளை என்ன சொல்கிறாருன்னா, பொன்னை பார்க்கிலும் விலையேறப்பெற்ற விசுவாசத்தை உடைய நீங்கள், தங்கத்தை காட்டிலும் விலையேறப்பெற்றது என்னவா? விசுவாசமா? அது நமக்குள் இருக்குதான்னு சோதிக்கிறதுனால தான் நமக்கு இந்த வழி. இந்த வழியை நடந்து முடிக்கும் பொழுது எப்படி அவர்கள் புதிதாக ஒரு நாட்டு கானானுக்குள் நுழைந்தார்களோ அதே போல புதிய ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். நம்மளை கஷ்டப்படுத்தணுன்றது அவர் நோக்கம் அல்ல. ஆனால் நம்ம உள்ளத்தில் இருக்கிற சோதனை காலத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? 3 நாள் சாப்பாடு இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஆண்டவரை அப்படின்னா, 3 நாள் சாப்பாடு கொடுக்காம நிறுத்தி வைப்பார். அப்போ கண்ணாமண்ணான்னு திட்டுறோமா இல்லை சந்தோஷமாக நன்றி சொல்கிறோமா அப்படின்னு பார்ப்பார். அப்புறம் 4வது நாளில் சோறு கொடுத்துருவார். நம்ம சிந்தனையை ஆராய்ச்சி பண்ணணும் அவருக்கு, அவ்வளோதான். அதனால தான் பைபிளில் போட்டிருக்கு, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் போனாலும், எண்ணெய் ஒளிவைத்த எண்ணெய் ஆலையிலே இல்லாமல் போனாலும்,
மந்தையிலே ஆடு இல்லாமல் போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். இந்த மணலில் வருதான்னு பார்ப்பேன். இந்த மணலில் வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சோதனையே கிடையாது. இந்த மணலில் வர்ற வரைக்கும் தான் சோதனை. இந்த மணலில் வந்துருச்சு, ரைட்டு நல்லது தான், சோறு இல்லையா, சோத்துறோம், சரி நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்ற ஒரு மணலில் வருது பாருங்க, அவங்கள தான் தூக்குவார், நம்புவார். ஏன்னா எல்லா சூழ்நிலையும் எல்லாருக்கும் சில இக்கட்டுகள் சில நெருக்கடிகள் வரும். அந்த டைமில் கர்த்தரை சந்தோஷமாக மகிமைப்படுத்தணும். அந்த நிலை வர்ற வரைக்கும் இந்த ப்ராசஸில் விடுவார். தங்கம் மேலே இருக்கிற அந்த இதை வந்து ஒரு சோப்பு போட்டு மாதிரி கழுவுவாங்க, பார்த்தீங்கன்னா நிறையா வரும், பார்த்துருக்கீங்களா மேலே இருக்கிறது. ஆனால் உள்ள சிலதெல்லாம் போய் தங்கியிருக்கும் பாருங்க, அதை எடுக்க முடியாது, கொண்டே நெருப்பில் வச்சுருவாங்க. நெருப்பில் வச்சுட்டா என்ன செய்யும், அழுக்கெல்லாம் தனியாக மேலே வந்துடும், அப்புறம் தங்கம் மட்டும் தனியாக எடுத்துடலாம். இப்படி தான் ஆண்டவர் நம்முடைய சரீர பிரகாரமான வசதி வாழ்க்கையை விட ஆத்மாவிலே அவர் வாசம் பண்ணக்கூடிய ஒரு தோட்டமாக நம்முடைய ஆத்மா இருக்கிறதான்னு பார்த்துட்டு, அது இல்லைன்னா அதில் இருக்கிற களை கல் நெறிஞ்சி முள் எல்லாத்தையும் எடுத்து தூர போடுறதுக்காக தான் நமக்கு இந்த ப்ராசஸ். இதில் நம்ம அமைதியாக போகணும், சந்தோஷமாக போகணும். யோபுக்கே வந்துச்சுன்னும் பொழுது நமக்கெல்லாம் வராமல் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ அந்த ப்ராசஸ் முடியும் பொழுது ரெட்டிப்பான நன்மை கிடைக்கும். இங்கே சொல்கிறாரு, அவைகள் தீமைக்கல்ல. கர்த்தர் நம்மளை எந்த பாதையில் நடத்தினாலும் அது என்ன எதுக்கல்ல, தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். உன்னை நினச்சி தான் நம்மளை பாடுபடுத்துறாரு. அது என்னன்னா, என்ன போல் நீ மாறணும். இந்த உலக மனுஷன் மாதிரி இருந்துடக்கூடாது. உலகத்தில் எல்லாரும் வசதியாக இருக்காங்க, அதே மாதிரி ஒரு ஆளாக நீ இருந்துடக்கூடாது. எல்லாரும் படிச்சிருக்காங்க, அதே மாதிரி நீ படித்த ஒரு ஆளாக இருக்கக்கூடாது. நீ எனக்கானவனாய் எனக்கானவளாய் இருக்கணும்னு சொல்லி தான் உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியெடுக்கிறதுக்கு தான் ஆண்டவர் அந்த தொடர் நிகழ்வை அனுமதிக்கிறார், ப்ராசஸை அனுமதிக்கிறார். இந்த காலையில் நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவருக்கு ஆபகுக்கு சொல்கிற மாதிரி எது இல்லாட்டாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன்னு சொல்லிட்டோம்னா வேலை முடிஞ்சது. மீதியெல்லாம் அவர் பார்த்துக்குவார். அந்த ஃபைலு க்ளோஸ் ஆகி புதிய ஆசீர்வாத ஃபைல் நம்ம கையில் வந்துடும். பாடுகள், உபத்திரங்கள், கண்ணீர், துக்கம், இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். அடுத்து புதிய அத்தியாயத்தை தேவன் ஆரம்பிப்பார், எழுதுவார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பு பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி சொல்கிறோம். என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, சபையை குறித்து, தேசத்தை குறித்து நல்ல நினைவுகளை நீர் வைத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். அந்த நினைவுகள் தொடர்ந்து முன்னேறவும், வரும் நாட்களில் அவைகள் வெளிப்படவும் நீர் கிருபை செய்யும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.